எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் லைஃப் நல்லா இருக்கும். காமெடி விஷயமாவும் நல்லா இருக்கு, லைஃப் விஷயம் நல்லா இருக்கு. அடுத்து ஒரு ஃபேமிலின்ற உள்ளுக்கு போகிறவங்களுக்கு இந்த பார்த்து கொஞ்சம் கற்றுக்கலாம். எல்லா இடத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ட்டு. ரியோ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விக்னேஷ்காந்த் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவர் ஆக்டிங் காமெடியும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. காமெடி கருத்து பேஸ் பண்ணி நல்லா படம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல படம் வந்து பார்க்கலாம். எத்தனை பேரும் பார்க்கலாம். மியூசிக் கரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க. அவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மியூசிக் தான் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. அவங்க கப்பல் பேர் தான் அப்படி நல்லா இருக்குது. செகண்ட் அவங்க ஜோவோ அவங்க 2 பேர் நல்லா இருக்கு. இதுலயும் ரியாலிட்டி இருக்கு. அமெரிக்கா வச்சு பேஸ் பண்ணி கருத்து எல்லாரும் அந்த மாதிரி போட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து செகண்ட் சீன் வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து கதையை சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படிலாம் வாழ்க்கை வாழலாம், எப்படிலாம் வாழ்ந்து எப்படி விட்டு கொடுத்து எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலான்றதை விட்டு கொடுத்து ஒரு பேஸ் பண்ணி கதை எடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நியூலி மேரிட் கப்பல்லாம் பொல்லாததுன்னா இப்போ எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் ஆண்கள் விட்டு கொடுத்து போகிறோமே, அந்த மாதிரி பொண்ணுங்களும் ஒரு ஸ்டேஜில் விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றும் கான்செப்ட் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. இப்போ நியூலி மேரிட் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எப்படிலாம் வாழலாம், அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துட்டு போகலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர அளவுக்கு படம் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. விட்டு கொடுத்தாலும் ஒன்று வாழ்க்கை அவ்வளோதான் ப்ரோ. நல்லா இருக்கு படம். சாபு ரசீன்லாம் இல்லை, எல்லாம் அதுக்கு தான் ஆண்கள் பாவம் பொல்லாதது. எல்லாத்துலேயும் ஆண்கள் அமைதியாக போயிடுறன்றதை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க.